Unit 8 Financial Statement Analysis. ஸோ ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அதை வந்து எதெல்லாம் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தலாம். ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் இன்க்ளூட்ஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட். பட் இதில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்னு இந்த மூணையும் சேர்த்தா என்னன்னு சொல்கிறோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட். நார்மலாக ஒரு ப்ராடக்டை நம்ம வாங்கி விற்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணுறோம், சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணியிருப்போம். பட் ஒரு பொருளை வாங்கி அதை இன்னொரு பொருளாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளை வாங்கி இன்னொரு பொருளை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக காஸ்ட் ப்ரைஸை என்டர் பண்ணுறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற அக்கௌண்ட் தான் என்னது மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்கிறோம் அப்படின்னா ஃபர்னிச்சரை வாங்கி விற்கிறோம் அப்படின்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்டர் பண்ணிக்கலாம். இதுவே ஃபர்னிச்சருக்கான ரா மெட்டீரியல்ஸை வாங்கி அதை ஃபர்னிச்சராக கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல்லேருந்து அந்த ஃபர்னிச்சரை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஆகிற காஸ்ட்டு, அந்த காஸ்ட் ப்ரைஸ், எக்ஸ்பென்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம எதில் என்டர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட்டில் காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிராஸ் ப்ராஃபிட் ஜிபி கால்குலேட் பண்ணுறோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட். ஸோ இந்த மூணையும் சேர்த்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லிடுறோம் இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஃபினான்சியல் பொசிஷனை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இந்த மூணு பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது இன்கம் ஸ்டேட்மெண்ட். பேலன்ஸ் ஷீட் நம்ம ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுறது. அடுத்தது என்ன கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் கேஷ் வந்து எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ இன்கம் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். லாஸ்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் இன் சேஞ்சஸ் இன் ஃபினான்சியல் பொசிஷன். ஸோ நமக்கு இப்போ வந்து இந்த சாப்டரில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபினான்சியல் பொசிஷனில் நம்ம ஹையர் ஸ்டடீஸில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஆப்ரேட்டிங் ரிசல்ட். ஓகே, ஆப்ரேட்டிங் ரிசல்ட் நம்ம என்ன பண்ணணும், அதில் நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம், சேல்ஸ் பண்ணோம், இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணி அது மூலமாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்றப்ப அந்த ரிசல்ட்னால எனக்கு வந்து கிராஸ் ப்ராஃபிட் வந்துச்சா, இல்லை கிராஸ் லாஸா, இல்லை நெட் ப்ராஃபிட்டா, நெட் லாஸா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் என்னது இன்கம் ஸ்டேட்மெண்ட். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பீரியட், அதாவது 1st April to 31st March. ஓகே, 1st April to 31st March பர்டிகுலர் பீரியடில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதா என்னது இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஆனால் பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் டேட் 31st 3 அந்த 2018 ஆர் 19 ஒரு டேட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பர்டிகுலர் டேட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பேலன்ஸ் ஷீட், பர்டிகுலர் பீரியடில் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட். ஸோ அந்த பர்டிகுலர் பீரியட் அப்படின்றப்ப March 1 31st March வரைக்கும் என்னென்னலாம் நடந்ததோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து இதில் என்டர் பண்ணியிருப்போம். ஆனால் பேலன்ஸ் ஷீட்ன்றது பர்டிகுலர் டேட் இல்லையா. பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், அந்த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி. அப்போ அந்த பர்டிகுலர் டேட்டில் எவ்வளோ அசெட் இருக்குது, எவ்வளோ லைபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்காக தான் நம்ம பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 31st Marchல வந்து எனக்கு இத்தனை லேக்ஸ் அசட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அடுத்த நாளோ இல்லை அடுத்த வாரத்தையோ அந்த அசட்ஸில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த சேஞ்சஸை என்டர் பண்ணுறதுக்காக பண்ணுறது என்னது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஃபினான்சியல் பொசிஷன். Features of financial statement. First one, financial statements are generally prepared at the end of an accounting period based on transaction recorded in the books of accounts. அந்த end of the accounting periodல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா என்னது financial statement. Next one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா statements are prepared for the organization as whole. அதாவது ஹோல் ஆர்கனைசேஷனுக்கு சேர்த்து நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டானியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரிட்டானியாவில் பிஸ்கட் மட்டும் எவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, இல்லை அதுக்கு என்ன செலவாச்சு, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அந்த பிரிட்டானியா கம்பெனி ப்ரொடக்ஷன் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸையும் மொத்தமாக சேர்த்து தான் அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன்
Information is presented in a meaningful way by grouping items of similar nature. ஒரே மாதிரி நேச்சரில் இருக்க such as fixed asset and current assets அது எல்லாத்தையும் சேர்த்து grouping பண்ணி தான் நம்ம வந்து அந்த statement of analysis வந்து prepare பண்ண போகிறோம். Next one, financial statements are prepared based on historical cost. அதாவது பர்ச்சேஸ்டு ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் எப்போ வாங்கினாங்களோ அந்த அசெட் எந்த டேட்டில் வாங்கியிருந்தாங்களோ அந்த ரேட்டை தான் அவங்க வந்து என்டர் பண்ணுவாங்களே தவிர இப்போ இன்னைக்கு அதோட ரேட் என்ன அப்படின்றத என்டர் பண்ண மாட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், financial statements are prepared based on accounting principles and accounting standards which make financial statements comparable and realistic. So இங்க prepare பண்ணக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறாங்க? based on accounting principles and accounting standards. accounting standard அப்படின்னா அதோட ஸ்டாண்டர்ட் வந்து எப்பவும் ஒரே மாதிரி மெத்தட்ல வந்து நம்ம ஃபாலோ பண்றோம், ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா தான் அதை என்னன்னு சொல்லுவோம்? ஸ்டாண்டர்ட். அது வந்து எப்ப எந்த கம்பெனிக்குள்ளதை பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, ஆஸ் இட் இஸ் அப்படியே ஃபாலோ பண்ற மெத்தட் தான் என்னன்னு சொல்றோம்? அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். Financial statements involve personal judgments in certain cases. For example, selection of method of depreciation, percentage of reserve, etc. So personal judgment in certain cases அப்படின்னா சப்போஸ் the selection of method of depreciation கொடுத்துருக்குறாங்க இல்லையா, டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணல எந்த மெத்தட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கம்பெனி இதுவரைக்கும் ரன் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு இந்த மெத்தட் ஆஃப் டிப்ரிசியேஷன் தான், நம்ம டைப் ஆஃப் டிப்ரிசியேஷன் பார்த்துக்கோங்க இல்லையா, ஸ்ட்ரைட் லைன் மெத்தட், ரிட்டர்ன் டவுன் வேல்யூ மெத்தட், இதில் எந்த மெத்தட் நம்ம கம்பெனிக்கு சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ரீவியஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அதை வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வ். இதை வந்து எத்தனை பர்சன்டேஜ் பண்ணலாம் அப்படின்றத வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறதா என்ன சொல்றோம்? பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் யார் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா வேரியஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா கம்பெனியோட சம்பந்தப்பட்டவங்க. ஃபர்ஸ்ட் ஒன் யார் அப்படின்னு பார்த்தா மேனேஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னால என்ன யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங். அதாவது அந்த இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் மூலமா கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க கம்பெனியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இல்லைன்னா எக்ஸ்பென்சஸ் கண்ட்ரோல் ஓவர் பண்றதுக்கான டிசிஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், ஷேர் ஹோல்டர்ஸ். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் அதாவது growth, to know whether the business has potential for growth and to decide to continue their shareholding. நம்ம ஷேர் பண்ணியிருக்கிற கம்பெனி வந்து வளர்ந்துட்டு இருக்குதா இல்ல அதை நம்பி நம்ம வந்து இன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது கம்பெனிக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாமா அப்படின்றத அவங்க டிசைட் பண்றதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்ச உடனே இந்த கம்பெனில நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, அதோட வேல்யூ ஆஃப் செக்யூரிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்குதான்னு தெரிஞ்ச உடனே ஓகே இதோட பினான்சியல் பொசிஷன் நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல போன இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ அது கம்மியாயிருக்குது அப்படின்றப்ப இந்த கம்பெனி வேணாம் வேற கம்பெனி நம்ம சூஸ் பண்ணலாம்னு அப்படின்னு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன், கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ்க்கு இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னால என்ன யூசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீபே த டெப்ட். அதாவது அந்த கிரெடிட்டார்ஸ் கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த எபிலிட்டி ஆஃப் த பிசினஸ். அந்த பிசினஸ் வந்து நம்ம வாங்கின கடனை திரும்ப ரீபே பண்ணுவாங்களா, டு ரீபே த டெப்ட் ஃப்ரம் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். அந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வாங்கின கடனை இந்த கம்பெனி திரும்ப கட்டுவாங்களா இல்ல முடியுமா முடியாதா அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தது பேங்கர்ஸ். பேங்கர்ஸ் நமக்கு லோன் தரும்போது செக்யூரிட்டிஸ் வாங்கி கொடுத்துருப்போம் இல்லையா, அப்ப இந்த செக்யூரிட்டியோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் இந்த செக்யூரிட்டி போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டிஸ் நம்ம இவங்ககிட்ட வந்து இப்பவே கேட்டு வாங்கிக்கணுமா அப்படின்றத டிசைட் பண்றதுக்கு பேங்கர்ஸ்க்கு இந்த பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட். கவர்மெண்ட்டுக்கு இது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா டாக்ஸ். Government access a tax liability of business concern and to frame and amend industrial policies. அவங்க ஒழுங்கா டாக்ஸ் பே பண்றாங்களா இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கம்பெனிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து சரி பண்ண வேண்டியதுன்னா அது சரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் ஒன், எம்ப்ளாயீஸ்.
எம்ப்ளாயிஸ்க்கு இந்த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்னால என்ன யூசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கம்பெனி வந்து ப்ராஃபிட்ல போச்சுன்னா நமக்கு ஒழுங்கா சேலரி கொடுப்பாங்க, நம்மளோட ஃபியூச்சரும் நல்லா இருக்கும். சப்போஸ் இது லாஸ்ட்ல போச்சுன்னா அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்பெனிலே இருக்கலாமா இல்லை வேற கம்பெனிக்கு வந்து வேலை தேடலாமா அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து இப்போ வந்து ஷெட்யூல் 3 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல பார்ட் 2 ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டான ஃபார்மேட்டு, தென் பார்ட் 1 பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் கொடுத்துருக்காங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து இது வராது. ஓகே, ஸோ இதோட இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த கம்பெனி, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் எண்டட். நேம் ஆஃப் த கம்பெனியில் கம்பெனி நேம் எழுதிடும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் த இயர் எண்டடுக்கு வந்து அந்த இயர் எண்டிங் டேட் என்டர் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு ருபீஸின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இந்த ருபீஸின் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லேக்ஸ் ஆர் க்ரோர்ஸ் ஆர் மில்லியன்ஸ் ஆர் பில்லியன்ஸ் எதில் வேணால் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ 1000, 2000 லேக்ஸ்னா ஈஸியாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட்டில் போட்டுடுவீங்க இல்லையா. இதுவே 100 lakhs, 1 crore, 10 crores, 100 crores, மில்லியன்ஸ் அப்படின்றப்ப இந்த ஜீரோஸ்லாம் எழுதுறதுக்கு நம்ம இடம் பத்தாது இல்லையா. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அது வந்து ரவுண்ட் ஆஃப் மெத்தடில் நம்ம அதை என்டர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ருபீஸ் இன் தௌசண்ட்ஸ். ஸோ இது 120ன்றது என்ன, 120,000, 50,000, 100,000, அதாவது 1 lakh. தென் 132,000, 38,000, 135,000. நெக்ஸ்ட் இந்த சம்ல பாத்தீங்கன்னா ருபீஸ் என்ன கொடுத்துருக்காங்க, லேக்ஸ், 250 lakhs, 275 lakhs, 300 lakhs. ஸோ நம்ம வந்து ஷார்ட்டா எழுதுறதுக்காக இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்மேட்ல வந்து ருபீஸின் அப்படின்னு என்டர் பண்ற இடத்துல இங்க வந்து தௌசண்ட்ஸ் இல்லைன்னா லேக்ஸ் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 12 lakhs வந்துச்சுன்னா அதுக்கு இங்கே 12 lakhs நம்ம எழுத தேவையில்ல, ஜஸ்ட் 12 மட்டும் போட்டால் போதும். 100 lakhs அப்படின்னா 100ன்னு என்டர் பண்ணியிருப்போம், ஏன்னா இந்த லேக்ஸ்ன்ற வேர்டு நம்ம இங்கே ஃபர்ஸ்டே என்டர் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ இந்த மெத்தடில் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்டிகுலர்ஸ், note number, figures for current reporting period, figures for the previous reporting period. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். நம்ம என்ன பர்பஸ்க்காக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது மூலமாக வர்ற வருமானத்தை தான் என்னன்னு சொல்கிறோம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சேல்ஸ்ன்னு என்டர் பண்ணுவோம் இல்லையா, அதுதாங்க என்னன்னு சொல்கிறோம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் இன்கம். ஸோ இந்த சேல்ஸ் பண்ணுறதை தவிர வேற ஏதாவது சோர்சஸில் நமக்கு வர இன்கம் வந்து எதில் என்டர் பண்ணிக்கிறோம், அதர் இன்கம். ஸோ இந்த அமௌண்ட் வந்து இதில் என்டர் பண்ணுறது வந்து ஃபிகர் பார்ல கரண்ட் ரிப்போர்ட்டிங் பீரியட், கரண்ட் இயர்ன்றப்ப இப்போ 2020-21 இங்கே என்டர் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர்ன்றப்ப 19 to 20. இது எதுக்காக இதை போடுறோன்னா, போன வருஷம் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருந்தோம், இந்த வருஷம் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம், இந்த டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இதை என்டர் பண்ணுறோம். ஓகே, இந்த நோட் நம்பர் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்றப்ப இந்த 1 இயருக்குள்ள மொத்த சேல்ஸையும் இதில் என்டர் பண்ணியிருப்போம் இல்லையா. அப்போ இதில் வந்து தனித்தனியாக ஏதாவது சேல்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட் இல்லை நம்ம ஒவ்வொன்றையும் தனித்தனியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இதுக்கு இந்த நோட் நம்பர் 1, 2, 3 மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேல்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 1 crore போட்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த 1 crore சேல்ஸ்ன்றதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்றப்ப அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டில் இந்த பேஜ் நம்பர் 1 இல்லைன்னா பேஜ் நம்பர் நோட் நம்பர் 5 அப்படின்னு ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சேல்ஸ் 1 crore சேல்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸாக அதில் இருக்கும், நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த நோட் நம்பர் வந்து நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறதா என்னது, டோட்டல் ரெவன்யூ 1 + 2. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வர டோட்டல் தான் என்னது, டோட்டல் ரெவன்யூ. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்ன்றது நம்ம ப்ராஃபிட் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டெபிட் சைடு என்டர் பண்ணுறோம் இல்லையா, அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட். நெக்ஸ்ட் ஒன் பர்ச்சேஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ட்ரேட், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. சேஞ்சஸ் இன் இன்வென்டரிஸ் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ்,
அந்த இன்வென்டரிஸ்னா என்ன, ஸ்டாக்கை வந்து ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறப்ப அது போக அதுக்காகிற எக்ஸ்பென்சஸ். நெக்ஸ்ட் ஒன் ஒர்க் இன் ப்ராக்ரஸில் இப்போ எவ்வளோ இருக்குது. ஒன்று வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக் அப்படியே இருக்கும், அடுத்தது பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து இப்போ ஃபினிஷ்டு குட்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டோம், நடுவில் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டே இருக்குது, பொருளை வந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்கன்றப்ப அது வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றோம். அது போக மீதி இருக்கிற ஸ்டாக்கை வந்து என்ன சொல்கிறோம், ஸ்டாக் இன் ட்ரேடு. அடுத்தது எம்ப்ளாயி பெனிஃபிட் எக்ஸ்பென்சஸ், எம்ப்ளாயீஸ்க்காக செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ். ஃபினான்ஸ் காஸ்ட் அப்படின்னா நம்ம கடன் வாங்குறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம் ஃபினான்ஸ் காஸ்ட். அண்ட் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எக்ஸ்பென்சஸ். ஃபிக்ஸ்டு அசட்டில் நமக்கு தேய்மானம் வந்துச்சுன்னா அது வந்து டிப்ரிசியேஷன் சொல்லுவோம். அதாவது இது வந்து டேஞ்சிபிள் அசட்ஸ், இது வந்து இன்டேஞ்சிபிள் அசட்ஸ். இன்டேஞ்சிபிள் அசட்ஸில் வர டிப்ரிசியேஷனை வந்து அமார்டைசேஷன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸ்பென்சஸ், இது போக மீதி இருக்கிற செலவுங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது என்னது டோட்டல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த டோட்டல் ரெவன்யூலேருந்து இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸை நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் அண்ட் tax, third minus 4. ஸோ நம்ம டோட்டல் ரெவன்யூ அண்ட் டோட்டல் எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டம் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸப்ஷனல் ஐட்டமை வந்து ப்ராஃபிட்லேருந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ். நெக்ஸ்ட்டு அந்த ப்ராஃபிட் பிஃபோர் எக்ஸ்ட்ரானரி ஐட்டமை நம்ம வந்து மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். 7 minus 8. ஸோ இந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் அப்படின்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டாக்கோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு அசட்டோட வேல்யூ சேஞ்சஸ் இருக்கலாம், நம்ம வந்து அசட்டை வந்து வேல்யூ சேஞ்சஸ் இருக்கலாம், இல்லை சேல்ஸ் பண்ணியிருப்போம் இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது லீகல் எக்ஸ்பென்சஸ் அது. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸில் வர காம்பன்சேஷன், நம்ம ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஏதாவது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஏதாவது ஆயிருந்துன்னா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்றப்ப அந்த அமௌண்ட்டு. சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸில் வரும், அது எல்லாத்தையும் நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கலாமிட்டிஸ், திடீர்னாப்புல எரிஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா வெள்ளம் வந்திருக்கும், ஏதாவது வந்து நம்ம எதிர்பார்க்காத வரையில நமக்கு செலவு வரும் இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறோம் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் பாலிசியை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் கவர்மெண்ட் அதோட பாலிசியை சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னா அதனால் வர லாஸஸையும் இந்த எக்ஸ்ட்ராடினரி ஐட்டமில் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம்ஸில் சேர்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்லேருந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஐட்டம்ஸை மைனஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கிடைக்கும். அந்த டேக்ஸில் இருந்து அந்த டேக்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லைனா லாஸ் ஃபார் த பீரியட் ஃப்ரம் கண்டினியூயிங் ஆப்ரேஷன். இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது இல்லைனா லாஸ் வந்திருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் டிஸ்கண்டினியூயிங் ஆப்ரேஷன்ஸ். இங்கே என்ன பார்த்தோம், கண்டினியூயிங் ஆப்ரேஷன், இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற பிஸ்னஸில் இருக்கிற ப்ராஃபிட் ஆர் லாஸ் பார்க்குறோம். அடுத்தது டிஸ்கண்டினியூயிங் ஆப்ரேஷனாக ஏதாவது ஒரு பார்ட் ஆஃப் பிஸ்னஸை நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ க்ளோஸ் பண்ண போகிறதா இருந்தால் அதில் இப்போதைக்கு நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் என்டர் பண்ணியிருப்போம். அதுலேருந்து அதோட டேக்ஸ் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வர அமௌண்ட் தான் என்னது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் டிஸ்கண்டினியூயிங் operations. So next one, profit or loss for the period, that is 11th one and 12th one. அதாவது கண்டினியூ பண்ணுற பிஸ்னஸில் இருக்கிற ப்ராஃபிட்டையும் அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ண போகிறோம் இல்லையா அந்த பிஸ்னஸில் வர ப்ராஃபிட் ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்றதான் என்னது ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார் த பீரியட். நெக்ஸ்ட் ஒன் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். நம்ம ஷேர் வாங்கியிருப்போம் இல்லையா, அந்த ஷேரில் நம்ம பிஸ்னஸில் கம்பெனியில் ஷேர் ஹோல்டராக இருக்கும்போது இப்போ நான் வந்து ஒரு 1000 ஷேர் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அந்த 1000 ஷேருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஒரு 10,000 rupees ப்ராஃபிட் இந்த கம்பெனி ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா நான் 1000 ஷேர் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா அந்த 1000 ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நீங்கள் ப்ராஃபிட்டில் எவ்வளோ ஷேர் கொடுப்பீங்கன்னு கேட்கும்போது இதை 1000 டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் 10.
அப்போது ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபாய் கொடுக்குறாங்க? 10 ரூபாய். அதுதான் என்னென்னு சொல்கிறோம், பேசிக் ஏர்னிங் பெர் ஈக்விட்டி ஷேர். டைல்யூட்டட் அப்படின்னா இப்போ 1000 ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து போனஸாக ஒரு 1000 ஷேர் தரோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் இயர் எனக்கு இந்த 1000 ஷேர் எவ்வளோ ஆகிடும்னா 2000 ஷேராக சேஞ்ச் ஆகிடுது. பட் இன்கம் வந்து அதே சேம் 10,000 நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த 10,000ல் நெக்ஸ்ட் இயர் எனக்கு ஒரு ஷேருக்கு எவ்வளோ ரூபாய் அப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 10,000 டிவைடட் பை 2,000 எவ்வளோ ரூபாய் வரும்? 5. 1000 ஷேர் வச்சுருக்கும் போது எனக்கு 10 ரூபாய் நான் ஏர்ன் பண்ணியிருந்தேன். இப்போ 2000 ஷேர் வச்சுருக்கும் போதும் நான் 5 rupees ஏர்ன் பண்ணுறேன். அதே அமௌண்ட் ஆஃப் இன்கம் தான் எனக்கு வருது அப்படின்றத என்னன்னு சொல்கிறோம், டைல்யூட்டட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், பார்ட் 1, பேலன்ஸ் ஷீட். நேம் ஆஃப் த கம்பெனி, பேலன்ஸ் ஷீட், அசெட், டேட், பர்டிகுலர்ஸ், நோட், net, current year reporting period, figures and figures of end of previous reporting period, rupees in lakhs, crores இதில் மென்ஷன் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இதில் வந்து 4 headings இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஷேர்ஹோல்டர்ஸ் ஃபண்ட். இதில் வந்து ஷேர் கேபிட்டல், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேர் கேபிட்டல் பார்த்துருக்கோம் இல்லையா, ஆத்தரைஸ்டு கேபிட்டல், இஷ்யூட் கேபிட்டல், சப்ஸ்கிரைப்ட் கேபிட்டல், பெய்ட் அப் கேபிட்டல், கால்ட் அப் கேபிட்டல்னு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் கேபிட்டலில் இருக்கும். எதை பற்றி ஆத்தரைஸ் கேபிட்டல் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும்னா அதில் நோட் 1, நோட் 2, நோட் 3ன்னு போட்டிருப்பாங்க. அதில் போய் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் ஒன், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், ஜென்ரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அப்ராப்ரியேஷன், ஒர்க்மேன் காம்பன்சேஷன்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் இதில் என்ன பிடிப்போம். தனித்தனியாக பார்க்கணுன்னா அவங்க நோட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதில் பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட்டு மணி ரிசீவ்ட் அகைன்ஸ்ட் ஷேர் வாரண்ட், அதுக்காக நம்ம வாங்கியிருக்கிற அமௌண்ட். அடுத்தது நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அப்ளிகேஷன் மணி பெண்டிங் அலாட்மெண்ட். ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து நம்ம வந்து அலாட்மெண்ட்டுக்காக வச்சுக்கோ, அதை ரீஃபண்ட் பண்ணாமல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றப்ப அதை வந்து லைபிலிட்டிஸ்லேயும் வராது, அசெட்ஸ்லேயும் வராது. அது வந்து தனியாக ஒரு லைன், செப்பரேட் லைன் மெயின்டைன் பண்ணி நம்ம காமிப்போம். தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். மோர் தென் 1 இயருக்கு மேலே ஆகும், 12 monthsக்கு மேலே வரும் அப்படின்னா அது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். வித்தின் 12 monthக்குள்ளே நம்ம அதை வந்து கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னா அது கரண்ட் லைபிலிட்டிஸ். ஸோ லாங் டேர்ம் பாரோயிங்ஸ், ஷார்ட் டேர்ம் பாரோயிங்ஸ். அடுத்தது அதர் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், அதர் கரண்ட் லைபிலிட்டிஸ், லாங் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ், ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ். டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ்னா டேக்ஸ் வந்து நம்ம 2-3 வருஷமா பே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம என்னன்னு சொல்றோம், டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ். கரண்ட் லைபிலிட்டிஸ்ல அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் பேயபிள், இந்த ரெண்டையும் ட்ரேட் பேயபிள்ஸ் என்டர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் அசெட்ஸ். அசெட்ஸ்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ். நான் கரண்ட் அசெட்ஸ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு அசெட்ஸ். ஃபிக்ஸ்டு அசெட்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தா அதில் வந்து 4 டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. டேஞ்சிபிள் அசெட்ஸ், இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ், இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். இதில் டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்ட் கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இந்த ரெண்டும் ஒன்று. இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட் இது ரெண்டும் வேறு. இப்போ இந்த டேஞ்சிபிள் அசெட்ஸ்ன்றது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பில்டிங், லேண்டு, இதெல்லாம் டேஞ்சிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க, ஃபர்னிச்சர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ்ன்றது குட்வில், பேட்டர்ன், டெக்னிக்கல் நோஹவ் இதெல்லாம் இருக்குதுல, இதெல்லாம் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ். இன்டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட்னா அந்த பேட்டன் ரைட் வாங்குறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, டெக்னிக்கல் நோஹவ் பண்ணுறதுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ஐட்டம்ஸ். அடுத்தது டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ். லைபிலிட்டி சைட் பார்த்தோம் இல்லையா, டெஃபர்ட் டேக்ஸ் லைபிலிட்டிஸ் 3 or 4 இயர்ஸ்க்கு லைபிலிட்டிஸை பே பண்ணாமலே வச்சுருந்தோம்னா அது லைபிலிட்டிஸில் வரும். நெக்ஸ்ட் வர 2 இயர்ஸ்க்கும் சேர்த்து நம்ம இப்போவே கட்டியிருந்தோம் அப்படின்னா அது வந்து என்னன்னு சொல்கிறோம், டெஃபர்ட் டேக்ஸ் அசெட்ஸ். நெக்ஸ்ட் லாங் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் நான் கரண்ட் அசெட்ஸ். நெக்ஸ்ட் ஹெட்டிங் கரண்ட் அசெட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நான் கரண்ட் அசெட்ஸ்னா மோர் தென் 1 இயர் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். கரண்ட் இயர்ன்றது வித்தின் 1 இயருக்குள்ள அது வந்து இன்னொரு பொருளாக கேஷாவோ இல்லை பொருளாவோ அது வந்து மாறலாம். ஸோ கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இன்வென்டரிஸ், ட்ரேட் ரிசீவபிள்ஸ், டெப்டாஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ், ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ், அதர் கரண்ட் அசெட்ஸ். ஸோ இது எல்லாமே அசெட் சைடில் வந்துடும். ஓகே.